வடிவேல் சொன்ன மாதிரி மல்லாக்க படுத்து இப்படி விட்டது பாக்குறதும் ஒரு சுகம்தான். ஆமால, இன்னைக்கு நிலா கூட ரொம்ப அழகா இருக்கு. அதுல எனக்கு சூரிய முகம் தான் தெரியுது. ஏய், என்ன சொன்ன? ஏய், ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடாதீங்க. ஜோ வேற ஆல்ரெடி ஏதோ யோசனையில இருக்கா. அட ஆமா, இவ என்ன ரொம்ப நேரமா போட்டு யோசிச்சுட்டு இருக்கா? ஜோ, நாங்களும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கோம். நீ என்ன அவ்வளவு தீவிரமா யோசிச்சுட்டே இருக்க? அது ஒண்ணும் இல்லடி, அந்த சூர்யாவை பத்தி தான். என்ன ஜோ சொல்ற? சூர்யாவை பத்தியா? ஆமாடி, அந்த ஆள் என்ன தனியா கூப்பிட்டு பேசினால அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அட ஆமால, கேட்க மறந்துட்டோம். அவர் உன்னை தனியா கூப்பிட்டு அப்படி என்ன பேசினாரு? பெரிய இவன் மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ணான். ஆனா அவன் சொன்னதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏஜோ, எதுவா இருந்தாலும் சட்டுன்னு சொல்லு. அவர் உன்னை தனியா பார்த்து அப்படி என்ன சொன்னாரு? எங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. நீ இவ்ளோ யோசிக்கிற அளவுக்கு அப்படி அவர் என்ன சொன்னாரு? அவர் மனசுல யார் இருக்காங்கற உண்மையை என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. ஏய், அப்ப அது நிச்சயமா நான் தானே? அது நான் தானே, எனக்கு நல்லா தெரியும். அவருக்கு என் மேல ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு கண்ணு. அப்போ இன்னொரு கண்ணு அவன் மேலயா? அதுவும் என் மேலதான். அதெல்லாம் இல்ல, அது நானதான் இருக்கும். ஜோ, உன் வாயால சொல்லு, இவ கேட்டுட்டு செத்து போகட்டும். அடச்சி, ஒரு பேச்சுக்கு சொன்னா ரெண்டு பேரும் மாறி மாறி இப்படி சண்டை போடுறீங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமாவே இல்ல. ஏண்டி, ஒரு பையனுக்காக இப்படி ரெண்டு பேர் அடிச்சுக்கிறீங்க? ஏய், இதுல என்ன வெக்கம்? எங்க ரெண்டு பேத்துக்குமே அவரை பிடிச்சு போச்சு. சோ நாங்க ரெண்டு பேரும் ட்ரை பண்றோம், அவ்வளவுதான். வந்தா மழை, போனா முடி. ஓ அப்படி, அப்ப ஒண்ணு பண்ணுங்களேன். ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கோங்க. முருகனுக்கு எப்படி வள்ளி தெய்வானையோ அதே மாதிரி ரெண்டு பேரும் அவனை கட்டிக்கோங்க. அட என்ன ஜோ, கோவப்படுற? பின்ன என்னடி, சொல்ல வர விஷயம் என்னன்னு கூட கேட்டுக்காம ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறீங்க. சரி ஜோ, அப்படி அவர் என்னதான் சொன்னாரு அதை சொல்லு என்கிட்ட. படிக்கிற வயசுல காதல் கிதல்னு சுத்திட்டு கனவையும் தொலைச்சிட்டு அப்புறம் வாழ்க்கையும் தொலைச்சிருவேன். அதனால படிக்கிற வேலையை மட்டும் பாருன்னு சொன்னாரு. அவர் கரெக்டா தானே சொல்லியிருக்காரு? கரெக்டு தான், அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா சதீஷ் கூட பேசணும் போல இருக்கே. லவ் பண்றதானே தப்பு, ஒரு ஃப்ரெண்டா பேசு. ஹாய், ஆமால, முதல்ல அவர் கூட ஃப்ரெண்ட் ஆகி அவர் எப்படிப்பட்டவர்னு புரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் உன் மனசுல காதல் வந்தா அவர்கிட்ட வெளிப்படுத்து. இவன் பேசிட்டு போனது எனக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இப்பதான் கொஞ்சம் கிளியர் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் அவர் கூட ஃப்ரெண்ட் ஆகலாம், அதுக்கப்புறம் லவ் வந்தா பாத்துக்கலாம். அப்புறம் என்ன வெயிட் பண்ணிக்கிட்டு இப்பவே கால் பண்ணு. நம்ம அவ்வளவு தூரம் அட்வைஸ் பண்ணியும் திரும்பவும் கால் பண்றா. சரி, எடுக்கலைன்னா தப்பாயிரும். என்னன்னு கேப்போம். ஹலோ, ஹலோ, லைன்ல இருக்கீங்களா இல்லையா? இருக்கேன், சொல்லு. அது வந்து நான் உங்ககிட்ட நீங்க எப்படி இருக்கீங்க? ஓ ஜோ, உளராத, ஒழுங்கா தெளிவா பேசு. எப்படி ஸ்டார்ட் பண்றதுனே தெரியலையே. நம்ம பாட்டுக்கு வாய்க்கு வந்தது உளறிட்டு இருக்கோம். ஐயோ கடவுளே. ஏண்டி ஜோ, அப்படி அந்த ஆள் கிட்ட என்ன பேசுவா? நானும் உன் கூட தானே இருக்கேன். பக்கத்துல போய் கேட்டாதான் எனக்கு காதே கேட்கும். நம்ம வேணா போய் கேப்போமா? ஏய், அடுத்தவங்க பேசுறதெல்லாம் ஒட்டுக்கிக்க கூடாது. அவங்க ரெண்டு பேரும் இப்பதான் பேச ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேரும் சும்மா இருங்கடி. நீ வரலைன்னா வாய் மூடிட்டாரு. நாங்க அவ பேசுறத கேட்க தான் போறோம். எனக்கு என்ன, அதுக்கப்புறம் உங்களை அவ தூக்கி போட்டு மிதிப்பா. நல்லா வாங்கிக்கோங்க. ஏ சோஃபி, இவ கிடக்குற லூசு. நம்ம போய் அவ என்ன பேசுறான்னு கேட்கலாமா? ஹலோ. ஹலோ, சொல்லுங்க. அது அது வந்து ஹலோ. ஒருவேளை பேசுறதுக்கு தயங்குறான்னு நினைக்கிறேன். ஹலோ ஜோ. சொல்லுங்க. ஏய், கேட்டியாடி? சொல்லுங்கலாம். இப்பவே மரியாதை தூள் பறக்குது. ஏய், கேக்குறதா கேக்குறீங்க, வாயை மூடிட்டு ஓட்டு கேளுங்கடி. இங்க எவ்வளவு ஓட்டு கேக்குறதெல்லாம் தப்புன்னு சொன்னா இப்ப முதல்ல வந்து நிக்கிறா. இல்ல, நம்ம ஜோ ஃபர்ஸ்ட் டைம் லவ் பண்றா. அதான் எப்படி பேசுறான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அது என்னமோ உண்மைதான். நம்ம ஜோ லவ் பண்றது எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. அவ என்ன ஏலியனா? அவளும் நம்மள மாதிரி ஒரு பொண்ணு தானே. எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்புன்னு அதை பத்தியே பேசிட்டு இருப்பா. திடீர்னு ஒரு ஆள் மேல அவளுக்கு கிரஷ் வரதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் தான். அது என்னமோ கரெக்ட் தான். ஹலோ. இப்போ எதுக்கு கால் பண்ண? அது வந்து உங்க கூட சும்மா 4 வார்த்தை பேசலாம் தான். ஏன் கூட நீ எதுக்காக பேசணும்? இப்படி கேட்டா என்ன பதில் சொல்றது? நீ எதுக்கு பேசணும்னு கேக்குறாரே. உங்க கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு தோணுது. இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமான்னு கேளு. மெண்டல் கேட்டீங்களா? நான் பேசுறத ஒட்டா கேட்டுட்டு இருக்கீங்க? ஜோ, ஒட்டெல்லாம் கேட்கல, சும்மா ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு. சரி சரி, அவர் லைன்ல இருக்கார் பாரு, நீ பேசு. ஏய், இப்ப 3 பேரும் போகல, மூஞ்சி முகையெல்லாம் பேத்து எடுத்துருவேன். எங்களுக்கு புக்கு பார்த்துட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குதுடி. நீ பேசு, நாங்க பாட்டு கேட்டுட்டு இருப்போம். உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டோம். ஓ, இப்ப என்ன பேசிட்டு இருந்தோனே மறந்து போச்சு. ஹலோ, எதுக்காக பேசணும்னு கேட்டாரு. ஹலோ, லைன்ல இருக்கீங்களா இல்லையா? சாரி சாரி, நான் லைன்ல தான் இருக்கேன். இங்க 3 கழுதைங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு.
என்னது கழுதைகளா? உங்க ஹாஸ்டல்ல கழுதை கூடவா இருக்கு? ஆமா சார், 3 கழுதைங்க. அதுலயும் 2 சரியான வாய். ம், தெரியும் தெரியும், பார்த்திருக்கேன். சரி, நான் கேட்டதுக்கு நீங்க இன்னும் பதிலே சொல்லல. ஓ, அதுவா சார்? நான் உங்க கூட ஃப்ரெண்டாக ஆசைப்படுறேன். என்னது ஃப்ரெண்ட்ஷிப்பா? ம், ஃப்ரெண்ட்ஷிப் தான். என்ன திடீர்னு? என்ன பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது? அப்படின்னு யார் சொன்னா? உங்களை எனக்கு பிடிக்கும். என்னது பிடிக்குமா? ஆமா சார், நீங்க பக்கா ஜென்டில்மேன். அதனால எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை பத்தி மேம் நிறைய பெருமையா சொன்னாங்க. எனக்கு ரோல் மாடலே நீங்க தான். என்னது ரோல் மாடலா? ஆமா, அப்படி என்ன மேம் சொன்னாங்க? நீங்க ஆர்மியில ஜாயின் பண்ணணும்னு கனவோட இருந்தீங்க. நீங்க கிளம்பி போகும்போது ஒரு குழந்தை குறுக்க வந்து உங்க கால் உடைஞ்சு ஆக்சிடென்ட் ஆகி அந்த கனவு உங்க கனவு செதஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் உங்களால நடக்கவே முடியாதுன்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் உங்க தன்னம்பிக்கை நீங்க இழக்காம நடக்கவும் ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப எல்லார் மாதிரியும் நார்மலாவும் இருக்கீங்க. சோ நீங்க தான் என்னோட ரோல் மாடல். உங்க மேம் எனக்கு இந்த அளவுக்கு பில்டப் கொடுத்து வச்சிருக்காங்களா? நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா அவ்வளவு ஒருத்தலாம் இல்ல. மனசுல தன்னம்பிக்கை இருந்தா நம்ம எதையும் சாதிக்கலாம். ம், சரிங்க சார். அப்புறம் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமான்னு கேட்டேன். அதுக்கு இன்னும் பதிலே வரலையே. ம், யோசிச்சு சொல்றேன். ஜோ, ஜோ, என்னடி நீ ஃப்ரெண்டா இருக்கலாமான்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாரு? யோசிக்கிறேன்னு சொல்லிருக்காரு. என்னது யோசிக்கிறாரா? ஜோ, இவரை பேசாம நீ விட்டுரு. நீ இருக்கிற அழகுக்கு உன் பின்னாடி பசங்க கியூல நிப்பாங்க. இந்த அண்ணா அவ்வளவு ஒருத்தல. ஏய், வாய மூடு. ஏய் ஜோ, சொல்றது கேளு. என்னாச்சு? அப்பப்போ பேசாம அமைதியாயிரீங்க. நான் தான் சொன்னேன்ல சார், அந்த 3 கழுதைங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. ஓ, சரி சரி, நீங்க போய் கழுதி மேய்ங்க. நான் போனை வைக்கிறேன். சார் சார், ஒரு நிமிஷம். நம்ம ஃப்ரெண்ட் ஆகலாமா நீங்க யோசிக்கிறேன்னு சொல்லிருக்கீங்க. நாளைக்கு என் அம்மாவோட நான் கோயிலுக்கு வருவேன். நீங்களும் வந்துருங்க. அங்க வச்சு உங்க முடிவை சொன்னா போதும். கோயிலுக்கா? நான் எதுக்கு கோயிலுக்கு வரணும்? என்ன சார், நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆகலாமான்னு கேட்டிருக்கேன். அதுக்கு நீங்க பதில் சொல்லணும்ல. ப்ளீஸ் சார், நாளைக்கு என்ன பார்க்கறதுக்கு கோயிலுக்கு வந்துருங்க. பாய். ஏய் ஏய் ஏய், அவளே பேசிட்டு கட் பண்ணிட்டா. ம், நானும் கோயிலுக்கு போக மாட்டேன். ஜோஜோ, என்ன சொன்னாரு? அவர் எதுவுமே சொல்லல. அதுக்குள்ளேயும் வர சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன். நாளைக்கு எப்படியும் ஒன் டே பர்மிஷன் கேட்டுட்டு அம்மா கூட நான் கோயிலுக்கு போவேன்ல. அங்க அவர் வந்தா அவருக்கும் என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா அர்த்தம். அப்படி இல்லைன்னா இதை அப்படியே விட்டுருவேன். சூப்பர் ஐடியாடி, இதுதான் கரெக்ட். நாளைக்கு அவர் வருவாரா இல்லையான்னு பாத்துரலாம். பாத்துரலாம் இல்ல, நான் என் அம்மா கூட தனியா தான் போறேன். 3 பேர் வந்தீங்கன்னா சாவடிச்சிருவேன். ஓ, நாங்க உன்னோட உயிர் ஃப்ரெண்டு. உன்னோட காதலுக்காக நாங்க எங்களோட உயிரையே தருவோம். நீங்க ஒரு இல்ல இல்ல இல்ல, ஒரு தயிரையும் தர வேண்டாம். என்ன மாப்ள, ஏதோ காலையில இருந்து தீவிரமா யோசிச்சுட்டே இருக்க? அது ஒண்ணு இல்ல மாம்சு. என்ன ஒரு பொண்ணு கோயிலுக்கு கூப்பிட்டுருக்கான். நான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அக்காக்கு வேற இந்த லவ் இவெல்லாம் பிடிக்காது. ஏய் ஆமாடா, உன் அக்காவுக்கு இந்த காதல் கத்திரிக்காலாம் சுத்தமா பிடிக்காது. அந்த மாதிரி எதுவும் பண்ணி தொலைஞ்சிடாத. ச்சே, இது லவ்லாம் இல்ல, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான். அந்த பொண்ணு என் கூட ஃப்ரெண்டா இருக்கலாமான்னு கேட்டிருக்கா. அதுக்கு நான் பதில் சொல்ல போறேன், அவ்வளவுதான். ம், உனக்கெல்லாம் ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி ஃப்ரெண்டா இருக்கலாமான்னு கேக்குது. நானா Facebookல யாருக்காவது ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தா அக்செப்ட் கூட பண்ண மாட்டேங்கிறாளுங்க. அதுக்கெல்லாம் மாம்சு ஒரு முகராசி வேணும். சரி, FBல சிங்கிள்னு போட்டிருக்கியா, மேரிட்னு போட்டிருக்கியா? மேரிட் தான் போட்டிருக்கேன். ம், இதுலயே தெரியுது உன் லட்சணம். சரி, நீ உன் கதையை விடு. இப்ப ஏன் கதைக்கு வா. நான் கோயிலுக்கு போகவா வேணாமா? ஃப்ரெண்ட்ஷிப்னா ஓகே, ஆனா கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வரணும்னு கனவுல கூட நினைச்சிடாத. என்னங்க? ஏய், உங்க அக்கா வரா. இந்த பேச்செல்லாம் எடுக்காத. ஏன் மாம்சு, அக்கானா அவ்வளவு பயமா? எனக்கு முன்னாடி கனியே மணியன்னு கொஞ்சுறான். இப்போ சனியனேன்னு திட்டுறா. யோ, சும்மா என் அக்காவை பத்தி குறை சொல்லாத. ஏன்டா சொல்ல மாட்டேன்? நீயும் கல்யாணத்தை பண்ணி பார், அப்ப தெரியும். யோ, கல்யாணம் பண்றதுன்னா அவ்வளவு கஷ்டமா? கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அக்கா ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ, ஐ கிஸ் யூன்னு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பா. ஆனா இப்பலாம் என்னோட வாட்ஸ்அப் சேட் எடுத்து பாரு. 1/2 கிலோ தக்காளி, 1 கிலோ வெங்காயம், 2 பச்சை மிளகாய். இப்படி அவ மல்லிகை ஜாமான் லிஸ்ட் அனுப்புறதுக்கு தான் வாட்ஸ்அப்பே யூஸ் ஆகுது. டிடி, அவ வந்துகிட்டு இருக்கா. நான் பேசுறதுன்னு அவகிட்ட சொல்லி வச்சிடாத. என்னங்க? வாமா. யோ, இந்த வாமா போமான்னு பேசி ரொம்ப அப்படியே ஐஸ் வைக்காத. ஆமா, வாஷிங் மிஷின்ல துணி போட சொன்னல, ஏன் போடல? நான் எடுத்து போடலாம் தான் போனேன். அதுக்குள்ளேயும் மாப்பிள்ள கூப்பிட்டானா, அதான் இங்க வந்துட்டேன். யோ, ஏன் தம்பி உன்னை கூப்பிட்டானா? போய் சொல்லாத. வேலை செய்யறதுக்கு மாச்சப்பட்டுட்டு இங்க வந்து அவங்க கூட உட்காந்துட்டு வெட்டி நான் பேசிட்டு இருக்க. ஒழுங்கா என் கூட வந்து வேலையை பாரியா? அட இரு பட்டுக்குட்டி, இப்ப வந்துடுறேன். ஓ, இந்த பட்டுக்குட்டி பனிக்குட்டி எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. ஒழுங்கா வந்து வேலையை பாரு. சரி சரி, கோச்சுக்காத, இப்ப வந்துடுறேன், நீ போ. ம், நான் போறேன். வாஷிங் மிஷின்ல துணியெல்லாம் எடுத்து போட்டு ஆன் பண்ணி விட்டுரு. ம், சரிம்மா, நான் பாத்துக்கிறேன், நீ போ. சூர்யா, சாப்பிடலையா? இல்லக்கா, நான் கோயிலுக்கு போறேன், வந்து சாப்பிட்டுக்கிறேன். என்னடா திடுதிப்புன்னு கோயிலுக்குலாம் போற? வேற என்னம்மா, எல்லாம் காதல் படுத்துற பாடுதான். என்னது காதலா? டேய் மாமா, வாய் வச்சுட்டு சும்மா இரு. என்னது டேய் மாமாவா? ஆமாயா, வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? காதல் அதுன்னு சொல்லி அக்காவை கடுப்பேத்தி விட்டுறாத காலங்காத்தாலேயே.
சரி சரி நீ கோபப்படாத. நான் இப்ப எப்படி சமாளிக்கிறேன்னு மட்டும் பாரு. யோ உன்னதான் கேட்டேன். அது என்ன காதல் கீதல் என்னமோ சொன்னி? அது அது வந்து சுந்தரிமா, காதல்னா அன்புமா, அன்பு. கடவுள் மேல உள்ள பக்தி. அதத்தான் நான் அப்படி சொன்னேன். ஓ அதத்தான் அப்படி சொன்னியா? சரி ஓகே சூர்யா பார்த்து போயிட்டு வா. சரிக்கா. உங்களுக்கு என்ன தனியா சொல்லுமா? வந்து வேலையை பாருங்க. சரிடி, வரேன் நீ போ. பாத்தியாடா, கல்யாணம் மட்டும் வாழ்க்கையில பண்ணிடவே பண்ணிடாத. அப்புறம் சம்பளம் இல்லாத வேலைக்காரனாவே மாறிடுவ. ஆரம்பத்துலலாம் உங்க அக்கா அவளை எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வா. ஆனா இப்போ நான் செய்யலைன்னா என்னை இழுத்து போட்டு அடிக்கிறா. அதான் மாப்பிள்ள சொல்றேன், வாழ்நாள்ல கல்யாணத்தை பத்தி மட்டும் நினைச்சு கூட பாத்துறாத. என்னங்க? ஏதோ வரேம்மா. முன்னாடிலாம் நான் சுந்தரி சுந்தரின்னு கூப்பிட்டுட்டே கிடப்பேன். ஓடி ஓடி வந்து வேலை பாப்பா. ஆனா இப்பெல்லாம் என்னங்க என்னங்கன்னு சொல்லி சொல்லியே என் பாதி உயிர் எடுத்துட்டா. என்னங்க? இதோ இதோ வந்துட்டேம்மா, வந்துட்டேன். கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருட்டிக்கிட்டு வருதே. ஐயோ முடியல. அம்மா பாத்து. அம்மா என்னாச்சு உங்களுக்கு? உட்காருங்க. ஒண்ணும் இல்லப்பா, ஒரு மாதிரி தலை சுத்துது. ஒண்ணும் இல்ல இருங்க, நான் தண்ணி கிடைக்குதான்னு பாத்துட்டு வரேன். இல்லையா அதெல்லாம் எதுவும் வேண்டாம். கொஞ்ச நேரம் உட்காந்து எந்திரிச்சா சரியா போயிடும். என்கிட்டயே தண்ணி இருக்கு. சரிங்கம்மா உட்காருங்க. நல்ல வேலையா சரியான நேரத்துல வந்த. இல்லைன்னா தலை சுத்தி கீழே விழுந்திருப்பேன். இங்க இருந்து உருண்டு விழுந்திருந்தா அவ்வளவுதான். என்ன ஆயிருக்குன்னே தெரியல. எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுதான். அவளை நினைச்சாதான் கவலையா இருக்கு. அவளுக்காக தான் கோயில் குளம்னு சுத்திக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு ஒரு நல்ல வரனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். நீங்க நினைக்கிறதெல்லாம் நிச்சயமா நடக்கும். அமைதியா உட்காருங்கம்மா. கொஞ்ச நேரம் உட்காருங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. சரிப்பா. பி எனக்காக ஒரு உதவி செய்யப்பா. நான் இங்கே உட்கார்ந்துருக்கேன். என்னால இதுக்கு மேல படி ஏற முடியாது. என் பொண்ணு கோயிலுக்குள்ள தான் இருப்பா. அவளை மட்டும் ஒரு எட்டு கூப்பிட்டு விடுறியா? உங்க பொண்ணை எப்படிமா நான் கண்டுபிடிக்கிறது? ஏதாவது அடையாளம் சொல்லுங்க. அதை வச்சு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாக்குறேன். அவ இன்னைக்கு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா. அவளை நீ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. முடி கூட கட்டையா இருக்கும். கண்ணாடி போட்டிருப்பா. நீங்கம்மா கோயில கூட்டம் எப்படி இருக்காது. நான் போய் பார்த்து கூட்டிட்டு வரேன். நீங்க இங்க உட்கார வேண்டாம். நல்லா பார்த்து உட்காருங்க. சரிப்பா. நான் பார்த்து உட்காந்துக்கிறேன். நீ போய் அவளை மட்டும் கூட்டிட்டு வந்து விட்டுற. சரிங்கம்மா. அவங்க சொன்ன அடையாளத்தோட எந்த பொண்ணையுமே காணோம். ஒருவேளை போயிருப்பாங்களோ? என்னாச்சுமா உனக்கு? நீ கோயிலுக்குள்ள வருவேன்னு எதிர்பார்த்துட்டு நின்னுட்டு இருந்த. நீ என்னடா இங்கே உட்கார்ந்திருக்க? இல்லடா படியேற முடியல. தலையெல்லாம் சுத்தி ஒரு மாதிரி மயக்கமா வந்துருச்சு. என்னம்மா சொல்ற? ஒண்ணும் இல்லையே உனக்கு. வா ஹாஸ்பிடல் போலாம். ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. லேசா மயக்கம் தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு தம்பி தான் வந்து உடனே உதவி பண்ணுச்சு. அந்த தம்பி மட்டும் வந்து பிடிக்கலனா இந்நேரம் கீழே விழுந்து மண்டை உடைஞ்சிருக்கும். ஏஜே கோவில் வாசல்ல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசாதம்மா. எனக்குன்னு நீ மட்டும் தானே இருக்க. இல்லடி ஏதோ தோணுச்சு. உனக்குன்னு ஒரு நல்ல வரனா பார்த்து கட்டி வச்சிட்டேன்னா என்னோட கடமை முடிஞ்சிடும். அது நடக்கவே மாட்டேங்குதே. எனக்கு என்னமா வயசாச்சு? நான் இன்னும் படிப்பே முடிக்கல. அதுக்குள்ளேயும் ஆரம்பிக்காத விட. அப்படி இல்லடி. நானே இன்னைக்கோ நாளைக்கோ இழுத்துக்கிட்டு இருக்கேன். என்னைக்கு போய் சேர்வேனே தெரியாது. உனக்குன்னு ஒரு நல்ல பையனை பார்த்து கட்டி வச்சுட்டா மனசுக்கு நிம்மதியா இருக்கும்டி. இப்படிலாம் பேசாதம்மா. வேற என்னம்மா பேச சொல்ற? உனக்கும் வரன் தேடி தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒன்னும் நல்லபடியா அமைய மாட்டேங்குதே. அதெல்லாம் தானா அமையும். நீ விடு. இப்ப இத பத்திலாம் யோசிக்காத. வா வீட்டுக்கு போலாம். சரி சரி போலாம். அம்மா வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்க. மேல போய் பூஜை கூடைய மறந்து வச்சுட்டு வந்துட்டியா என்ன? ஆமாம்மா மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நீ இங்கே உட்காரு. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி ஜோமா. அப்புறம் உன்னை தேடிதான் அந்த பையன் மேல கோயிலுக்குள்ள போனான். அதனால அந்த பையனை பார்த்து ஒரு நன்றி சொல்லிட்டு வந்துரு. சரிம்மா. ஆமா அவர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாரு? அது வந்து ஏதோ பால் பச்சை கலர்ல ஒரு சட்டை போட்டிருந்தான்னு நினைக்கிறேன். சரிம்மா நான் போய் பார்க்கறேன். அவங்க சொன்ன மாதிரி எந்த பொண்ணும் இங்க இல்ல. ஒருவேளை அவங்க இறங்கி போயிருப்பாங்களோ? என்னடா மச்சான் வாழை பாத்துட்டியா இல்லையா? டேய் இன்னும் கன்ஃபார்மே ஆகல. எப்படியும் ஆகிரும்ல. இல்லடா அவ ஃப்ரெண்டா இருக்கலாமான்னு மட்டும்தான் கேட்டிருக்கா. டேய் இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் அடுத்தது காதல்னு ப்ரொமோட் ஆகும். அதெல்லாம் நடக்கும்போது பாத்துக்கலாம். சரி நம்ம வந்து இவ்வளவு நேரம் ஆகுது. அந்த பொண்ணு இன்னும் காணோம். அந்த பொண்ணு தான் நானும் தேடிட்டு இருக்கேன். இதுல கீழே வேற ஒரு அம்மா மயக்கம் போட்டாங்க. அவங்க பொண்ணையும் தேட சொல்லியிருக்காங்க. மச்சான் நல்ல டியூட்டிடா. சரி ஒரு ஃபோன் பண்ணி பாரு. இருடா அவ எப்படியும் ஸ்கூட்டில தான் வருவா. ஸ்கூட்டில வந்துட்டு இருக்கும்போது ஃபோன் பேசி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பாரு அக்கறையா. எங்க அம்மா சொன்ன அந்த ஆளையும் காணோம். நம்ம சதீஷ் தான் தேடி வந்தோம். அவரையும் காணுமே. அம்மா வேற கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. நம்ம கிளம்பிடலாம். நம்ம கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லிடுவாருங்கிற நம்பிக்கையில வந்தோம். இப்படி ஆயிடுச்சே. டேய் மச்சான் அங்க பாரு வாளு. நல்ல வேலை இங்க வந்தது வீணா போகல. ஒரு வழியா அந்த பொண்ணை பாத்துட்டோம். வா போலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா பக்கமும் தேடிட்டோம். அந்த ஆளை பார்த்து தேங்க்ஸ் சொல்ல முடியல. நம்ம ஆளையும் பார்க்க முடியல. அம்மா சொன்ன மாதிரி கிரீன் கலர் ஷர்ட் போட்டிருக்காரு. அப்போ அம்மாக்கு ஹெல்ப் பண்ணது கூட சதீஷ் தானா? யாருக்குள் இங்கு யாரோ, யார் நெஞ்ச இங்கு யார் தந்தாரோ, விடையில்ல ஒரு கேள்வி.
சைலண்டாவே நிக்கிற? நம்ம அவர் கூட பேசலாம்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் இந்த சூர்யா நடுவுல நந்தி மாதிரி வந்து நிக்கிறான். ஏன்னா வர சொல்லிட்டு இப்படி சைலண்டாவே நின்னா எப்படி? அதான் போன்லயே கேட்டனே சார். நீங்க ஃப்ரெண்டா இருக்க சம்மதமான? ம் ஓகே தான். ஓகேனா? ஏமா ஓகேன்னா புரியாதா? அதெல்லாம் உன் கூட ஃப்ரெண்டா இருக்க சம்மதம்னு சொல்றான். ஓ தேங்க்யூ சரி சார். அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? ம் கேளுங்க. கீழே படிக்கட்டுல எங்க அம்மா உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க தலை சுத்தினதும் நீங்க தான் ஹெல்ப் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தானே. ஷோ இந்த கரடி மண்டைய வேற குறுக்க குறுக்க வரானே. இதுக்கு மேல இங்க நின்னுட்டு இருந்தோம் இவன் கூட நிச்சயமா சண்டை போட்டுருவோம். அதை பார்த்து சதீஷ்க்கு நம்ம மேல பேட் இம்ப்ரெஷன் வந்துடும். அப்படிலாம் எதுவும் வந்துடக்கூடாது. இங்க இருந்து கிளம்புறது தான் நமக்கு நல்லது. என்னம்மா உனக்குள்ளேயே பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அம்மாக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் என் கூட ஃப்ரெண்டாக இருக்க சமைச்சிங்கல்ல, அதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரி நான் கிளம்புறேன். அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு லோ பிபி, அதனால ரொம்ப முடியல. ஏய் நில்லு. ம் என்ன? உங்க அம்மா கீழே வச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. உனக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்களாம். ஆனா எந்த மாப்பிளையும் கிடைக்கலன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. சரி அதுக்கு நீ எனக்கு மாப்பிள்ளை பார்க்க போறியா? இவ என்ன போன்ல நல்லா இனிக்க பேசுறா, ஆனா நேர்ல பார்க்கும்போதெல்லாம் இப்படி புரியுறா. உன்னை நினைச்சு அவங்க வருத்தப்படுறதுனாலதான் அடிக்கடி அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடு. அவங்களுக்கு அப்புறம் உனக்குன்னு யாரும் இல்லையங்கிற வருத்தம் தான் அவங்க மனசை போட்டு வதச்சிட்டு இருக்கு. அந்த பயம் அவங்களுக்குள்ள இருக்க கூடாதுன்னா நீ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். நீ அவங்க கிட்ட நம்பிக்கையா பேசினாலே அவங்களுக்கு இருக்கிற பாதி பிரச்சனை குறைஞ்சிரும். என்ன புரிஞ்சுதா? இவன் என்ன இவ்ளோ பொறுப்பா பேசுறான்? ஒருவேளை நம்ம தான் இவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ? சேச்சே இருக்காது. அன்னைக்கு தான் பார்த்தமே, சரியான ரவுடி. என்ன சொன்னதெல்லாம் காதுல வாங்கினியா இல்லையா? ஐயோ இப்ப என் கையில வேற காசு இல்லையே. காசா? எதுக்கு? இல்ல நான் எதையும் ஃப்ரீயா வாங்கிக்க மாட்டேன். இவர் வேற அட்வைஸ் மேலயா பொழியறாரா? அதான் வேற எனக்கு கொடுத்த அட்வைஸ ஓசில வாங்க முடியாதுல, அதான் சொன்னேன். டேய் மச்சான் ஓவர் திமிருடா. ஹேய் உனக்கு நல்லது சொன்னா என்ன நக்கலா பண்ற? அச்சச்சோ பக்கத்துல சதீஷ் நிக்கிறத மறந்துட்டு இப்படி லூஸ் டாக் விட்டுட்டோமே. அவர் நம்மள தப்பா நினைச்சிட்டா. பேசாம இந்த ஆள் கிட்ட சாரி கேட்டலாம். அட என்ன சார், சும்மா உங்களை கிண்டல் பண்ணேன். தப்பா எடுத்துக்காதீங்க. சாரி. இல்ல இல்ல தப்பாலாம் எதுவும் எடுத்துக்கல. சரி உங்க அம்மா கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ கிளம்பு. ம் சரிங்க சார். நான் வரேன். கிளம்புறேன்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்க. இவன் வேற குறுக்கு குறுக்க வந்து கட்டை போடுறான். ச்சே. நான் வரேன் சார். அந்த பொண்ணு உன்னை பார்த்து சிரிக்கிறதே சரியில்லையே. எனக்கு என்னமோ இதுல அவ்வளவுதான் போய் முடியும்னு தோணுது. ச்சே அப்படிலாம் இல்ல. அவதான் சொல்லிட்டு போறாளே ஃப்ரெண்டா இருக்கலான்னு. ஜஸ்ட் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான். எது எது ஃப்ரெண்ட்ஷிப்பு? பாக்கலாம்டா, இது எவ்வளவு தூரம் போகுது நானும் பாக்குறேன்.